ரொமான்ஸே இல்லாம ப்ரொபோஸ் பண்ண ஒரே ஆள் இவர்தான். அவருக்கு அதெல்லாம் வராது. அது எனக்கு ஆரம்பத்துல தெரியல. அது நம்ம வந்து ஒரு மாதிரி ட்ரீம் வேர்ல்ட்லயே வாழ்வோமா, நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். நிறைய ஒரு 4 இன்ஸ்டா ரீல் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வருமானு எதிர்பார்ப்போம். பட் அதுக்கெல்லாம் ஆப்போசிட் தான் எனக்கு கிடைச்சது. இண்டிவிஜுவலாக இருக்கணும், அவராலையும் எதுவும் ஆர்கனைஸ் பண்ண அவருக்கு தெரியல. என் சைடு நான் வந்து எல்லாம் இருந்தும் தனியாக இருக்க மாதிரி ஒரு பர்சனாக இருந்தேன். ஸோ அட்லாஸ்ட் நம்ம என்ன நினச்சோம், சரி ஓகே உனக்கு நான் எனக்கு நீங்கிற மாதிரி நம்ம பார்த்து முடிவு பண்ணி ஒரு விஷயம் பண்ணலாம், அவ்வளோதான் அப்படின்னு நினச்ச ஒரு மேரேஜ் வந்து யாருக்கும் சொல்லாமல். ஸோ நீங்கள் இப்போ மேரேஜ் லைஃப்குள்ளே போகிறப்போ சில ப்ராமிஸ்லாம் 2 பேரும் பண்ணியிருப்பீங்களே. ஏன்னா 2 பேருமே வந்து நிறைய பாஸ்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே இருந்திருக்கு. ஸோ வந்து 2 பேரோட பாஸ்ட் 2 பேரும் பேசக்கூடாது. ஸோ மெயின் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா, அண்ட் உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து சண்டைகள்லாம் வரும்னா அந்த சண்டை வந்து எந்த மாதிரி இருக்கும்? அண்ட் நீங்கள் சார் திட்டலாம் செய்வீங்களா? நான் வந்து எனக்கு மாறினதுனா நிறைய பேஷன்ஸ் வந்தது தான். நிறைய வந்து டக்குன்னு கோவம் வரும். சில விஷயத்துல வந்து ரொம்ப நானே எமோட்டா வந்த மாதிரி இருந்தேன். இப்போ பாப்பா வந்தப்பறம் எல்லாத்துக்கும் காம் சொல்லிட்டு அந்த பல ப்ரொஃபஷன் தாண்டி இப்போ இன்னைக்கு வந்து ஆக்டர் வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ அந்த ட்ராவல் பண்ணுறக்குள்ள பல விஷயம் அவரும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. பழைய அவமானம் அவரும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. படமே எடுக்கலாம், அந்த அளவுக்கு நிறைய ஸ்டோரி வச்சிருக்காரு. பிரின்சஸ் வந்து கையில் வாங்குறப்போ சாருக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு? அந்த ஆனந்த கண்ணீர் வந்ததும் கேள்விப்பட்டேன். பட் என்னாலையும் பார்க்க முடியல, என்னாலும் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. இப்போ மட்டும் கிடையாது, நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். நான் டெலிவரி டைம்ல தான் நீங்கள் அழுகிறத பார்த்தே தரணும்ட்டு. கடைசியில் அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. நானே இன்னும் பார்த்ததில்லை. அண்ட் மேம் இப்போ வந்து நெல்சன் சாருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து நிறைய இடங்கள்ல எங்களுக்கு தென்பட்டிருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பாண்டிங் எப்படி பார்க்குறீங்க? வந்து அது அவர் வந்து நான் அம்மா வீடாக தான் எடுத்துக்கேன். இப்போ சொல்லுங்க, சாருக்கு வந்து யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள்? ஷர்மி, நீ தான் ஞாபகப்படுத்திருக்கீங்க. இந்த கேள்வி நானே கேட்க மறந்துட்டு இன்னைக்கே போய் நான் கேட்டுறேன். எனக்கு வரைக்கும் நானே கேட்கல. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு வி ஹாவ் அ ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அண்ட் இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா ஒரு பியூட்டிஃபுல் மாம் தான் நம்ம கூட இருக்காங்க. எஸ், சங்கீதா ரெட்டி கிங்ஸ்லி மேம் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க மேம்? ஃபைன் டைம்ல ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அண்ட் யூ லுக் ஸோ பிரிட்டி இன்னைக்கு. தேங்க்யூடா. ஓகே, நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் கேப்ஷன் ஒன்று நான் பார்த்தேன். காதல் கொண்டும் காதல் கொள்கிறோம் காதல் கொள்வோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது இன்னும் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஒரு லவபிள் கப்பிள்ஸாக ஸ்டில் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி இருந்துச்சு மேம்? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஈகராக இருக்கோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒரு நர்வஸ், ஒரு பரபரப்பு இருக்கக்கூட அந்த மாதிரி தான். நீங்கள் சொன்ன அந்த வேர்டிங் தான் உண்மை. நீங்கள் நான் வந்து நிறைய அதிகப்படியான லவ் பண்ணுங்கிறது எங்களோட தாட்டே அதுதான். ஸோ அதை எப்படி டெவலப் பண்ணுமோ அது எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் மீட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எதுவுமே கிடைக்கல. எனக்கு அவர் பார்த்தா ஒரு நர்வஸ், ஒரு பயம் தான் இருந்தது. ஏன்னா ஒரு மூவி பர்சன்ஸுங்கிறப்போ அவர் வந்து எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகலாம், இது எப்படி லைஃப் ட்ராவல் ஆக முடியுமா, அந்த மாதிரி ஒரு நிறைய கன்ஃபியூஷனோட மீட் பண்ணால எனக்கு அந்த பட்டர்ஃப்ளைலாம் சீரியஸாக ஃபர்ஸ்ட் லுக்லலாம் எனக்கு பறக்கலை. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு எனக்கு ஒரு டிஸ்டர்ப்டு மீட்டிங்காக தான் இருந்தது. பல கன்ஃபியூஷன் கலந்த மாதிரி ஒரு மீட்டிங் தான் அது. ஓகே, எங்கே மேம் மீட் பண்ணீங்க ஆக்சுவலி சார்? உண்மையாக சொல்லலாம், இதே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் தான் நாங்கள் மீட் பண்ணோம். ஜஸ்ட் அன்றைக்கி வந்து அவருக்கு பர்த்டே ஆக்சுவலி. ஸோ அந்த பர்த்டேக்கு ஒரு பொக்கேவும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு போகலாங்கிறக்காக நான் வந்தேன். ஸோ அவர் ஆக்சுவலி மேலே வீட்டுக்கு தான் கூப்பிட்றாரு, எல்லாம் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கேக்கெல்லாம் கட் பண்ணலான்ட்டு. பட் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு, இல்லை எனக்கு வந்து சம்திங் வேண்டாம் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் இப்படியே கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கீழே வந்தார். அப்போது ஆன் ரோட்டில் தான் நாங்கள் ஜஸ்ட் ஒரு கேக் கொடுத்து மீட் பண்ணிட்டு ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஓகே ஓகே, நைஸ் மேம். இப்போ வந்து சார் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க. ஸோ சாரோட வந்து அப்ரோச் எப்படி இருந்துச்சு? அண்ட் சார் வந்து உங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். பியூட்டிஃபுல்லாக மட்டும் கேட்டுறாதீங்க, நான் அதையும் சொல்லியிருப்பேன். ஏன்னா ரொமான்ஸே இல்லாமல் ப்ரப்போஸ் பண்ண ஒரே ஆள் இவர் தான். ஓகே, ஸோ அவருக்கு அதெல்லாம் வராது. அது எனக்கு ஆரம்பத்தில் தெரியல. ஸோ இவர் என்னடா இவ்வளோ ரகடாக இருக்காருங்க மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன பெருசாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரொமான்டிக்காக சொல்கிறது, இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறது அதெல்லாம் எதுவுமே வராது. ரொம்ப நார்மலாக செட்டில்டாக டேரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டாலும் எனக்கு வந்து அந்த ஹோப்பே இல்லை, வரல. பட் இன்டெப்த்தாக மேரேஜுக்கு அப்புறம் இப்போ நம்ம பழகி பார்க்கும்போது தான் தெரியுது, ரொம்ப லவ் எதிர்பார்த்து ஒரு ஏங்கிட்டு இருந்த ஒரு பர்சன் மாதிரி இருக்கு அவர். நிறைய விஷயங்கள் அவர் வந்து லைஃப்பில் அவரும் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஒவ்வொன்றா ஒரு சில இன்சிடென்ட் நடக்கும்போது சொல்லுவார், நான் இந்த மாதிரி நான் போகணும்னு நினச்சேன், கப்பலாக இந்த மாதிரி இடத்துக்கு நான் மீட் பண்ணணும்னு நினச்சேன்ட்டுலாம். ஸோ வந்து இருக்கு, பட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண இருந்த அளவுக்கு தெரியாத பர்சன் அவர். அண்ட் இப்போ நம்ம கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஸ்னாலே நம்ம வந்து பார்த்து யோசிச்சு நம்ம வந்து ஒரு மாதிரி ட்ரீம் வேர்ல்ட்லயே வாழ்வோமா, நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். நிறைய ஒரு 4 இன்ஸ்டா ரீல் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வருமானு எதிர்பார்ப்போம். பட் அதுக்கெல்லாம் ஆப்போசிட் தான் எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு லவ் லைஃப்குள்ளே போகிறோம் அப்படின்றப்போ நமக்கே ஏகப்பட்ட தாட்ஸ்லாம் மைண்ட்குள்ளே இருக்கும் இல்லையா? இது வந்து ஓகேயா இருக்குமா இருக்காதா, இந்த லவ் வந்து மேரேஜ் வரைக்கும் போகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய தாட்ஸ் நமக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படி வந்து நீங்கள் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சு?
கன்ஃபியூஷனே தான்டா, நிறைய கன்ஃபியூஷன்ஸாக போயிட்டு இருந்த அந்த ஸ்டேபிள் என்னால் கடைசி மட்டும் நான் ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. அந்த ஒரு குழப்பத்தில் தான் வந்து நாங்கள் பெருசாக வந்து சரி ஓகே நம்ம மேரேஜ் பண்ணுறது அனௌன்ஸ் பண்ணி நான் ப்ராப்பராக பண்ண முடியாமல் ரீசனே எங்களுக்கு அதுதான். ஏன்னா அவருக்கும் நிறைய ஷூட் ஷெட்யூல்டு ப்ளஸ் வந்து அவரை வந்து இண்டிவிஜுவலாக இருக்கணும், அவராலையும் எதுவும் ஆர்கனைஸ் பண்ண அவருக்கு தெரியல. என் சைடு நான் வந்து எல்லாம் இருந்தும் தனியாக இருக்க மாதிரி ஒரு பர்சனாக இருந்தேன். ஸோ எனக்கு வந்து டிசிஷன் எடுக்கவோ ஹெல்ப் பண்ணவோ ஆள் கிடையாது. ஸோ அட்லாஸ்ட் நம்ம என்ன நினச்சோம், சரி ஓகே உனக்கு நான் எனக்கு நீங்கிற மாதிரி நம்ம பார்த்து முடிவு பண்ணி ஒரு விஷயம் பண்ணலாம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்ச ஒரு மேரேஜ் வந்து யாருக்கும் சொல்லாமல் சடனாக ஆர்கனைஸ் பண்ணோம். பட் காட் கிரேஸ் அது பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பிளெஸிங்ஸ் எவ்வளோ விஷஸ் கிடைச்சது. அப்போ நாங்கள் வந்து நிஜமாக ஒரு பேடாக ஃபீல் பண்ணோம், நம்ம கூப்பிட்டு நிறைய பேர் விஷ் டேரெக்டாகவே வாங்கியிருக்கலான்ட்டு. ஸோ அந்த மூமெண்ட் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது வேறு விதமாக இருந்தது. அது நாங்கள் ஒரு என்ன ஸ்டேபிளாக இப்போ தான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் ஒரு ஆஸ்லேஷன்லேயே தான் இருந்தோம். ஓகே ஓகே மேம். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோப் கிடச்சிருக்கோம் இல்லையா, சரி ஓகே இவங்களை வந்து நம்ம மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து நல்லா தான் இருக்கும், இந்த முடிவுக்கு வந்து நம்ம ரிக்ரெட் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி ஒரு ஸ்பார்க் மொமெண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும்ல, அது வந்து சார் கிட்ட எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஹோப் கிடச்சிது? எல்லாமே லைஃப்பில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாருக்கும் இந்த லவ் ஸ்பார்க்கில் எங்கெங்கேயோ வரும். பட் எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட டெத்தில் தான் அது வந்தது. எங்கள் அப்பா டெத் ஆனப்போ வந்து அந்த டைமில் இவர் வந்து மீட் பண்ண வந்திருந்தது. ஒரு ஜஸ்ட் அப்பா இறந்த அன்னைக்கு வர முடியல, ஒரு 2 to 3 days கழிச்சு அவர் வந்திருந்த ஒரு ஷூட்டுக்கு வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தார். ஸோ அந்த டைமில் வீடே வந்து ஒரு மாதிரி டல்லாக ஒரு பேட் வைபாக எல்லாருமே அந்த ஒரு அப்பா இருந்த சோகத்தில் ஒரு மாதிரி இருந்தாங்க. பட் அந்த இடத்துல இந்த மனுஷன் வந்து ஒரு 5 minutes எல்லாத்தையும் கலக்கலன்னு பாக்கிட்டாரு. இது டெத்து வீடு மாதிரி இல்லாத மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ அங்கே நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே எங்கள் அப்பா வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். எவ்வளோ சீரியஸ் சுச்சுவேஷனாக இருந்தாலும் வந்து அவர் அது உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிக்க மாட்டார், ஒன்று வந்து புலம்ப மாட்டார். அந்த மாதிரி செம்ம பாசிட்டிவ் எடுத்துக்குவார் எல்லாத்தையுமே. ஸோ நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது கூட அப்பானால தான். ஏன்னா அவர் வந்து போல்டாக தைரியமாக அமுச்சு வச்சார், பரவாயில்ல தைரியமாக போமா பார்த்துக்கலாம் எதாக இருந்துன்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்த அவர்கிட்ட அப்பா நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே அப்போ நமக்கு வந்து இதுக்கப்புறம் ட்ராவல் வந்து இவர் இருந்தால் அது பர்ஃபெக்டாக இருக்கும்னு எனக்கு அந்த இடத்துல தான் அது ஸ்பார்க்கில் வந்து அப்படி தான் வந்துச்சு. ஓகே நைஸ், ரொம்பவே அழகாக சொன்னீங்க. அண்ட் இப்போ லவ்வை தாண்டி இப்போ நம்ம மேரேஜ்குள்ளே வரும் அப்படின்னா ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் கூட தான் செய்யும் இல்லையா? ஸோ நீங்கள் இப்போ மேரேஜ் லைஃப்குள்ளே போகிறப்போ சில ப்ராமிஸ்லாம் 2 பேரும் பண்ணியிருப்பீங்களே, இதெல்லாம் நம்ம we are going to achieve this, we are going to do this-ன்ற மாதிரிலாம் யோசிச்சு பேசியிருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் போட்ட செக்லிஸ்ட்லாம் என்ன மேம்? செக் லிஸ்ட்டுன்னு பெருசில் இடம் ரெஜிஸ்டர் 2 விஷயம் தான் நாங்கள் பெருசாக பேசினது. என்னென்னா ஏன்னா 2 பேருமே வந்து நிறைய பாஸ்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே இருந்திருக்கு. ஸோ வந்து 2 பேரோட பாஸ்ட் 2 பேரும் பேசக்கூடாது. ஸோ மெயின் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா சோஷியல் மீடியாவில் வர கமெண்ட்ஸ் வந்து பெருசாக யாரும் பாத்திரம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம ரொம்ப ஃபியூச்சர்னு சொல்லி அதை எடுத்து வைக்கிறத விட்டுட்டு நமக்கு ஒரு பேசிக்காக வேணுங்கிற நீட் வந்துச்சுன்னா நிறைய லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் தான். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு ரொம்ப பிளான்டாக லைஃப் கொண்டு போனால் அது போரிங்காக இருக்கும்டா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இவரோட வாய்ப்பே இல்லை, நானும் கொஞ்சம் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. ஸோ லைஃப் போகிற போக்கில் பார்க்கலாம், அதெல்லாம் நம்ம ஹெல்த்தியாகவும் சேஃபாகவும் எப்படி போகணுமோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாங்கிறத எங்களோட தாட்டு. ஸோ நாங்கள் எடுத்த டிசிஷன்னா யாரோட பாஸ்ட் யார் பேசக்கூடாதுன்ட்டு. ஸோ அது எப்பவுமே வந்து சில விஷயம் ஹர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அது ஏன் நம்ம பேசணும், நல்ல விஷயங்கள் மட்டும் பேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த டிசிஷன் எடுத்தோம். அண்ட் இப்போ பாப்பாவுமே வந்துட்டாங்க இல்லையா, ஸோ வந்து இன்னும் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் உங்களுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது சரி, இப்போ மேரேஜ் வந்து பாப்பா வந்த பிறகும் சரி, உங்கள் 2 பேருக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் நம்மளே மாறி இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி இப்போ ரியலைஸ் பண்ண விஷயங்கள் இருக்கா? நான் வந்து எனக்கு மாறினதுனா நிறைய பேஷன்ஸ் வந்தது தான்டா. நிறைய வந்து டக்குன்னு கோவம் வரும், சில விஷயத்துல வந்து ரொம்ப நானே எமோட்டாக வந்த மாதிரி இருந்தேன். இப்போ பாப்பா வந்தப்பறம் எல்லாத்துக்கும் காம் டவுன் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் அவன் மூஞ்சி பார்த்தா ஏதாவது நம்ம மறந்துட்டு சில விஷயம் நம்மளே தெரியாமல் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சில விஷயம் எங்களுக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நாங்கள் 2 பேருமே அந்த பாப்பாவை பார்த்து தான் ஓகே நமக்கு ஒரு பாப்பா வந்துருச்சு, ஸோ இந்தமாரி சண்டை போடுற ஏஜ் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கணுங்கிற மைண்ட் செட் வந்து அது பாப்பானால தான் அதெல்லாம் நடக்குது. அப்புறம் நிறைய சேஞ்சஸ் அவர்கிட்ட பார்த்தோன்னா அவர் குழந்தைய பார்க்க தெரியுமான்னு எனக்கே தெரியாது. பட் அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் பார்த்துக்கிறது பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. பரவாயில்ல இவ்வளோ பேஷன்ஸாக இருந்து பொறுமையாக பார்த்துக்கிறாரு செய்கிறாரு. நைட்டில் நார்மலாக குழந்தைய தூங்கலாம் போது ரொம்ப ப்ரெஷர் ஆயிரும் நமக்குலாம் லேடிஸ்க்கு. ஏன்னா ஒரு நாள் தான் பரவாயில்ல, அது நான் டெய்லி தொடரும் போது வந்து ஒரு ப்ரெஷர் ஆகும். பட் அந்த டைமில் கூட ஒரு சில டைம் அவர் எந்திரிச்சு ஒரு 2 to 3 கூட எந்திரிச்சு அது வந்து பாப்பா வாங்கிட்டு அதை பேம்பரிங் பண்ணி தூங்க வைப்பார் பொறுமையாக. சரி ஓகே இந்த அளவு கிடச்சிருக்கு, அது மட்டும் பெஸ்ட் ஓகேன்ட்டு. ஓகே நீங்கள் இப்போ சொல்லும் போது கூட சொன்னீங்க சார் வந்து முன்னாடி மாதிரி அப்போல்லாம் வந்து எக்ஸ்பிரசிவ் கிடையாது, நீங்கள் தான் கொஞ்சம் எக்ஸ்பிரசிவ் டைப். அண்ட் நாங்களுமே சோஷியல் மீடியாவில் பார்க்குறதும் அதுதான், நீங்கள் தான் அந்த மொமெண்ட் எல்லாம் கேப்சர் பண்ணுறக்கூடிய ஒரு பர்சன் இல்லையா? ஸோ வந்து
சார் பண்ணலனாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அது கேர்ள்ஸுக்கே அது இருக்கக்கூடிய நான் அதெல்லாம் வெக்கமெல்லாம் கேட்டுருவேன்டா. இவ்வளோ டைம் நான் சொல்றேன்ல, ஒரு டைமா நான் சொல்றதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 2 நாள் கழிச்சாவது பண்ணுங்க, நான் மறந்த மாதிரி நடிக்கிறேன், நீங்களா ஒரு சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி பண்ணுங்க நிறைய டைம் கேட்டிருக்கேன். அதெல்லாம் கேட்டும் வரல. சரி ஓகே, இப்போ நான் பழகிக்கிட்டு அதுக்கு ஓகே நம்ம ஆளுக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. அவரும் ஓப்பனா ஒத்துக்கிறாரு, என்ன வேணா பண்ண சொல்ல நான் மாறிக்கிறேன், பட் எனக்கு இதெல்லாம் வரமாட்டேங்குது விட்டுறேன் அப்படின்ட்டு. பட் ஆனா உங்க உள்ளுக்குள்ள இருக்கும்ல, இதெல்லாம் அவர் பண்ணிட மாட்டாரா அப்படின்னு ஒரு கண்டிப்பாடா. ஏக்கம். அந்த மாதிரி அப்படி ஒரு நாள் இருக்கக்கூடிய- நடந்துச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அந்த மாதிரி இது வரைக்கும் பெருசா எதுவும் நடக்கல. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு. என் பர்த்டேக்கு இந்த டைம் சர்ப்ரைஸா ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி. என்ன gift என்ன? அதான் ஸோ இந்த கையில் வச்சுக்கிற Okay. மொபைல் தான். Okay, nice. ஸோ மொபைலில் ரொம்ப ஆக்டிவாக இருக்குல்ல, அதை தான் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா அவர் அது கூட பண்ண தெரியாம இருக்க பர்சன் தான். ஸோ இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஓகே. ஆனா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும்ல, இதெல்லாம் பண்ணிட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மேம்? அது சொன்னா அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டாரேடா. நீங்க சொல்லிருக்கீங்கன்னு நினைச்சா அது ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஒன்றும் இல்லைடா, ஒரு இப்போ மற்ற ஏதாவது ஒரு ட்ரீம் வேர்ல்டு நான் சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்பனையில் அதிகமாக Okay, வாழ்வேன் அந்த மாதிரி fantasy. பர்சன். ஸோ ஒரு கப்புள்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி சர்ப்ரைஸ், ஒரு ட்ரிப் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்து காட்டுறது, இங்க போற மூவ்ஸ் அப்படி சொல்லி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறது. பொருள் கூட ஓகே, எனக்கு அந்த மாதிரி பெரிய ஒரு கிரேஸ் கிடையாது. கோல்டு வாங்கணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டேன். எங்காவது சர்ப்ரைஸ் விசிட் எங்காவது, ஏன்னா எங்களுக்கு கப்புள்ஸ்க்கான டைம்ஸ் ரொம்ப கம்மியா கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இவர் பண்ணாலே எனக்கு பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருக்கும் அது. ஓகே. இப்போ நீங்க டிராவல் பண்றது பிடிக்கும்ன்ற மாதிரி பேசிருந்தீங்க இல்லையா? பேபி மூணுக்கு நீங்க எங்க மேம் போனீங்க? பேபி மூணுக்கு ஆக்சுவலி நாங்கள் போனது எங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாவோட இடத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக போயிருந்தோம். இப்போ எங்கள் வீட்டில் போயிட்டு அப்பாட்ட ஒரு பிளஸிங்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பேபி 3 ப்ராப்பராக போனதுனே நாங்கள் மேரேஜ் பண்ண இடத்துக்கு தான் போனோம். ஸோ சேம் ஹோட்டல், சேம் கோயில் எல்லாம் போயிட்டு நாங்கள் எங்களோட லவ்வை நாங்களே ரீகால் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இது ஒரு ப்ராமிஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி இயர் கண்டிப்பாக நம்ம எங்கே மேரேஜ் பண்ணோமோ அந்த இடத்துக்கு ஸோ அந்த ஒரு விஷயங்கள், அந்த மெமரிஸ் நம்ம ரீகால் பண்ணி பார்க்கணும். இன்னும் எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும், இப்போ தான் மேரேஜ் ஆச்சு, நமக்கு கையில் குழந்தை வந்துருச்சா, ஒரு குழந்தையோட வந்திருக்கோமாங்கிற ஃபீல். அது அப்போ தான் இன்ஸ்டன்ட் நம்ம மறக்க மாட்டோம் எப்போவுமே. கண்டிப்பா. ஸோ அதுக்காக நாங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டு அங்கே தான் கூட்டு போயிட்டு வந்தோம். அங்கே ஒரு 3 days இருந்துட்டு வந்தோம். ஓ சூப்பர் நைஸ் மேம். அண்ட் உங்க 2 பேருக்குள்ள சண்டைகள்லாம் வரும்னா அந்த சண்டை எந்த மாதிரி இருக்கும்? அண்ட் நீங்க சார் திட்டலாம் செய்வீங்களா? அது திட்டிட வேண்டாம். ஓகே. அண்ட் அந்த திட்டுறதுலாம் எப்படி இருக்கும் மேம்? திட்டுறதா கொஞ்சம் நான் கோவம் தான், கொஞ்சம் வார்த்தையை விட்டுருவேன். அந்த மாதிரி தான். எனக்கு வார்த்தையை விட்டு அவருக்கு பிடிக்காது. அவர் எப்படின்னா எவ்வளோ கோவம் தான் அமைதியாக இருக்கிற கேரக்டர், எனக்கு கோவம் தான் நான் படபடன்னு பேசுகிற கேரக்டர். ஸோ 2 ஆப்போசிட்டா. அவர் எப்படின்னா 2 நாள் ஆற விட்டு பேசணும் பாரு, எனக்கு இமீடியட்டாக சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரி நடக்கும். ஸோ அப்புறம் கடைசியில் என்ன, நான் தான் தேவையெல்லாம் போய் வம்பு கிழத்து சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி போய் கூப்பிட்டு அப்புறம் நானே ஆரம்பிச்சு நானே ஒரு என் கார்டு போடுவேன். அந்த மாதிரி தான் நடக்கும். மோஸ்ட்லி அவர் ஆர்குமெண்ட்ல மிங்கிள மாட்டார். அவருக்கு அந்த ஆர்குமெண்ட் பண்றது அவருக்கு பிடிக்காது. அந்த இடத்த அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி பர்சன் அவர். ஸோ காம்ப்ரமைஸ்லாம் நீங்க தான் போய் பண்றதா? கடைசியில் அப்படிதான் இருக்கும். வருவாரு, பட் ஆனால் அது புரிய வைக்க நான் ஒரு 10 மணி நேரம் பேசியிருக்கணும். அதுக்கு நான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி. அண்ட் மேம் இப்போ நெல்சன் சாருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் நிறைய இடங்கள்ல எங்களுக்கு தென்பட்டிருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த பாண்டிங் எப்படி பாக்குறீங்க? நான் அது கூட நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பேன்டா. ஏன்னா எனக்கு அது அவர் நான் அம்மா வீடாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி எனக்கு மாமியார் மாமனார் கிடையாது. ஸோ அதுக்கு பதில் அவங்க எதுனாலும் அங்கே அவர் ஏன்னா நார்மலாக அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ஒரு ஆறுதலுக்காகவும் ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக போவோம். அந்த மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். நான் அவங்க போகிறது வர்றது எல்லாமே. ஸோ அவங்க பாண்டிங் அது வேற மாதிரி, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இது என்ன சொல்லிட்டு ஒரு காட் ஃபாதரை தாண்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி, ஒரு நல்ல ஒரு வெல்விஷரை தாண்டி ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு. ஸோ அவர்னாலையும் இவரை பார்க்காம இருக்க முடியாது, இவனாலே அவர் பார்க்காம இருக்க முடியாது. அந்த மாதிரி 2 பேரும் ஒரு கேரக்டர். ஸோ அவங்க பாண்டிங் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணி அது புரிய வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பாண்டிங் அவங்களோடது. ஓகே. அண்ட் ஒரு இன்டர்வியூல கூட நீங்க சொல்லியிருப்பீங்க, இந்த ஒரு வார்த்தை மட்டும் சார் சொல்லிட்டாருன்னா நான் கோவிலே கட்டுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்தவா? நீங்களா இல்ல நெல்சன் சாரான்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? அதுக்கு கண்டிப்பா நெல்சன் சார் தான்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்க. இப்போ கூடுதலா அதுக்கு போட்டியா இன்னொரு ஆளுமே வந்திருக்காங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, சாருக்கு யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க? ஷர்மி, நீங்க தான் ஞாபகப்படுத்திருக்கீங்க. இந்த கேள்வி நானே கேட்க மறந்துட்டு இன்னைக்கே போய் நான் கேட்டுறேன். எனக்கு வரைக்கும் நானே கேட்கல. இது வரைக்கும் உங்களுக்கு சீரியஸா எனக்கு இது கேட்கணும்னு தோணல பாருங்க, மறந்துட்டேன். இன்னைக்கு கேட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஃபோன் அடிச்சா பதில் சொல்றேன் நான். எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அப்போ ஈக்குவலா தான் இருக்குன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டார் அவரோட தலைவன். அதனால அந்த கேள்வி கேட்டு அவர் கஷ்டப்படுறதுக்கு நம்ம புரிஞ்சுட்டு பேசாம இருந்துக்கிறது பெஸ்ட். ஓகே. இப்போ உங்க 2 பேருக்குள்ள நீங்களா பாப்பாவான்னா அப்போ சார் யார் மேல அதிகமா அன்பு காட்டுறாங்க? முன்னாடி நீங்க மட்டும் இருந்தீங்க, ஸோ எல்லா லவ்வுமே உங்கள்ட்ட மட்டும் காட்ட முடிஞ்சது. பாப்பாவும் வந்திருக்காங்க இல்ல, இப்ப அப்பட்டமா பாப்பா மேலதான் நல்லாவே தெரியுதுடா. எனக்காக ஓடி வரவோட பாப்பாவுக்கு ஓடி வர்றது ஆப்வியஸா அதிகமா இருக்கு. முன்னாடி நிறைய நான் கொஞ்சம் போட்டோ எடுக்கிற கிரேஸ் எனக்கு ஜாஸ்தி. சார் நான் எங்க போனா போட்டோ எடுங்கன்னு கேட்பேன். இப்போ அவர் மொபைல் ஃபுல்லா அந்த குழந்தை போட்டோ மட்டும் தான் இருக்கு. கேட்காமே எடுத்து வச்சிருக்காரு. இதுதான் கேட்பேன், எப்படி எத்தனை நாள் நான் கேட்டிருக்கேன்
இதுவரைக்கும் எடுத்தது இல்லை, உங்கள் பொண்ணு போட்டு மட்டும் இவ்வளோ எடுத்திருக்கீங்க, நான் சொல்லி எடுத்தீங்க இதெல்லாம் மட்டும் பண்ணீங்கல்ல அப்படின்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த பாசத்தை தானே அங்கே தான் போகுது, அப்பா பொண்ணு பாண்டிங் இல்லை. அண்ட் இப்போ நீங்கள் சண்டைலாம் போடுறப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து சார் பண்ணதில் எனக்கு ஞாபகம் வந்து இந்த கோவத்தையும் என்னை மறக்க வச்சிருது அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்வீங்க மேம்? கோவத்தை மறக்க வைக்கிற மாதிரினா அது என்னடா காம்ப்ரமைஸ் பண்ணப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஏதோ டின்னர் இந்த மாதிரி வெளில எங்கேயாவது ஒரு பக்கம் போவோம் வருவோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வந்து அதை இம்ப்ரெஸ் பண்ணிடுவார். கொஞ்சம் நான் ஃபுட்டி தான், அந்த விஷயத்தை ஒத்துக்கணும். ஸோ அதனால் என்ன டின்னர் கொடுப்போன்னு நான் சமாதானம் ஆயிடுவேன்னு தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவார் நார்மலாகவே. பொதுவாகவே நிறைய எல்லாரும் சிரிக்க வைக்கிற ஒரு பர்சன் கிட்ட வந்து உள்ளுக்குள்ள வலிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி வந்து சார் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வலிகள்லாம் என்ன மேம்? அது உண்மைதான்டா. ஏன்னா இந்த மாதிரி பர்சன்ஸ் இவ்வளோ விஷயங்கள் இருக்குமா நமக்கே தெரியாது. நான் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் என்னமோ நினச்சேன், நான் ட்ராவல் பண்ணதான் வந்து இவ்வளோ விஷயம் லைஃப்பில் இருக்காட்டிருக்கு, இதுதான் பெருசுன்னு நினச்சேன். பட் அவரோட கதையெல்லாம் கேட்கும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன ஏஜில் வீட்டு விட்டு வெளியில் வந்து நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி ஒரு க்ளவுனால அவர் வந்து பல வருஷம் அந்த பொம்மை, க்ளவுன் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த பொம்மை மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அது வந்து போட்டால் மூச்சு கூட விட முடியாதாம்மா, காற்று அவ்வளோ ஏரியா இருக்காது, அதை போட்டு ஹோல்னா டே ஃபுல்லு சுற்றி வரணுமாம்மா அந்த குழந்தைங்க என்டர்டெயின் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி வேஷம்லாம் போட்டு பல பேர் என்டர்டெயின் பண்ணி டான்ஸ் ஆடி பல ப்ரொஃபஷன் தாண்டி இப்போ இன்னைக்கு வந்து ஆக்டர் வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ அந்த ட்ராவல் பண்ணுறக்குள்ள பல விஷயம் அவரும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, பழைய அவமானம் அவரும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இண்டிவிஜுவலாக இருந்து பல விஷயங்கள் என்னென்ன அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் விதமான கஷ்டங்களும் அனுபவிச்சு தான் வந்திருக்காரு. பட் எதுவுமே அவர் காட்டிக்க மாட்டார். அவர்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸே அதுதான். இது வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நான் கேட்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கிறார். அவருக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக எல்லாத்தையும் பேசி எல்லார்ட்டையும் வந்து இது ஆறுதல் தேடுற பர்சன் கிடையாது. பட் சொல்லும்போது நமக்கே ஷாக்கிங் இருக்கும், இவ்வளோ தூரம் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி. அது சொல்ல பெரிய ஹிஸ்ட்ரி, நிறைய கதை இருக்கு அவரோட. நம்மகிட்ட ஏன்னா ஒரு படமே எடுக்கலாம், அந்தளவுக்கு நிறைய ஸ்டோரி வச்சுருக்காரு. ஓகே ஓகே மேம். அண்ட் அதே மாதிரி இப்போது சார் வந்து தொடர்ந்து காமெடியானாவே நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் உங்களுக்குள்ளே தோணும் இல்லையா, சாருக்கு வந்து இந்த மாதிரியான பொட்டென்ஷியல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணால் கூட சாருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறது என்ன மேம்? அவருக்கு நல்லா எமோஷனல் கேரக்டர் சூப்பராக சூட் ஆகும்டா. அவர் நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி பெடி பகர் படம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகலை, பட் அதில் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். ஒரு அழுகிற சீன்லாம் வந்து அது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ஏன் இவ்வளோ தூரம் அந்த பர்டிகுலர் சீனை சொல்கிறேன்னா, அப்போ தான் எங்கள் மேரேஜ், அடுத்த நாள் காலையில் எங்கள் மேரேஜ், அந்த நைட் அந்த சீன் எடுக்கிறாங்க. கவின் சார் வந்து இறந்த மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ வந்து இவர் வந்து அழுவார் பக்கத்தில் உட்காந்து. அந்த அழுகிற சீன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் அதை எடுத்திருக்காங்க. டீட்டெயிலிங்காக நல்லா வரணும், ப்ளஸ் வந்து நல்லா இதாக வரணும்ட்டு எல்லா விதமான ஆங்கிள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு அழுது கண்ணால் வீங்கி தான் வந்தார் கல்யாணம் தனிக்கு நைட்டே. நான் என்னடா இப்படி வந்திருக்காரு, இப்படி வந்து நான் இந்த ஃபோட்டோ எடுக்க கூட மூஞ்சியை காட்ட முடியாதுருக்கு, அந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி நானே பயந்து அந்த மாதிரி வந்தார். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ தூரம் அந்த படத்தில் பண்ணியிருந்தார். ஸோ எப்போவுமே காமெடியாக பார்க்காம அவருக்கு எமோஷனல் கேரக்டர் கொடுத்தா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு என்னோட மைண்ட் செட். ஆஸ் அ வைஃபாக நான் சொல்கிறேன். அது எக்ஸ்ட்ராடனரியாக கூட இருக்கலாம், பட் கண்டிப்பாக அதுக்கு பொட்டன்ஷியல் அவருக்கு இருக்குது. நான் நேரடியாக நிறைய பார்த்துருக்கேன் அவரோட ஒர்க்கில், அதை வச்சு சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ சார் கிட்ட இருந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ஃபியூச்சரில் இருக்குது. அதுக்கு ஒரு பிளான் இருக்குது, பார்க்கலாம் மேபி ஃபியூச்சர் நடக்கும்போது. ரிவீல் பண்ணீங்கன்னா அப்படி இல்லைடா, இவர் கொஞ்சம் சில கேரக்டர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இவர் வந்து இப்போ நிறைய பிளாங்கா வந்து நிறைய பிளாக் காமெடியா போகாம டார்க் காமெடியா போகாம இப்போ கொஞ்சம் கேரக்டர் வைஸ் நிறைய அப்சர்வ் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால ஒரு ஹோப் இருக்கு, ஒரு எமோஷனலா ஒரு நல்ல நிறைய படங்கள் காட்டுற வர மாதிரி ஒரு பேர் வருங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு. காமெடிக்கு மட்டும் இல்லாமல் வேற ஆங்கிள் கண்டிப்பாக அவார்டு வாங்குவார். கண்டிப்பாக மேம், அதுக்கு நாங்களுமே ரொம்ப விருப்பப்படுறோம். அண்ட் அதே மாதிரி இப்போ கேர்ள்ஸ்க்கு வந்து ப்ரெக்னன்சி பீரியட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அதுவும் டெலிவரிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து கணவர் நம்ம கூடயே இருக்கணுன்ற மாதிரி எல்லா பெண்களுமே ஆசைப்படுவாங்க. ஸோ உங்கள் மேரேஜ் அப்போ இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க சார் வந்து நைட்டு தான் வந்தாங்க, கல்யாணம்னா அதுக்கு முதல் நாள் தான் ஷூட் முடிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் டெலிவரி வார்டுக்குள்ளே போகிறப்போ சார் இருந்தாங்களா, கூடவே இருந்தாங்களா? முடிச்சு நீங்கள் கண் முடிச்சு பார்க்குறப்போ சார் கூட இருந்தாங்களா? இல்லைடா, அதுதான் அது கூடவே இருந்தார். எனக்கு அதுதான் அதில் தப்பு பண்ணனாலும் இந்த டைம் ரியலைஸ் பண்ணிக்கிட்டார். ஸோ நீங்கள் சொன்ன எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அம்மா வீட்டுக்கு போகிறக்கான ஆப்ஷன் எனக்கு கிடைக்கல. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே தான் இருந்தேன். இவர் தான் என்னை டேக் கேர் பண்ணார். கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூனால அவங்களால என்னை பார்த்துக்க முடியல. ஸோ நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனது ஃபுல் ஜேர்னி இங்கே தான் இருந்திருக்கேன். இப்போ மட்டும் இங்கே தான் இருக்குது, அம்மா வீட்டுக்கே நான் போகல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டைமும் அவரை சப்போர்ட்டாக இருக்கார். அது பகலாகட்டும் நைட் ஆகட்டும், ஷூட் இருக்கும்போது நான் ஏதாவது மேனேஜ் பண்ணிப்பேன், இல்லாதப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாருடா. அதே மாதிரி நான் தெளிவாக சொல்லிட்டேன், டெலிவரி டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட தான் இருக்கணும்ன்ட்டு கூட தான் இருந்தார் அவர். ஸோ வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டார். ஓகே, சூப்பர் மேம். அண்ட் மேம் இப்போ நம்ம கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம எமோஷனல் ஆகுவோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் வந்து மென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல தான் அவங்க எமோஷனல் ஆகுவாங்க இல்லையா? ஸோ அவங்களோட பிரின்சஸை வந்து கையில் வாங்குறப்போ சாருக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு?
அந்த ஆனந்த கண்ணீர் வந்ததும் கேள்விப்பட்டேன்டா. பட் என்னாலையும் பார்க்க முடியல, என்னாலும் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. அவ்வளோ தூரம் சொல்லி வச்சுட்டே போனேன். கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அழகாக சொல்லிட்டு போனேன். நான் உள்ளே போகும்போது வரும்போது எல்லாமே டீட்டெயிலிங்காக எடுத்து வேணும் எனக்கு வீடியோ. அவர் மெயின் ஃபஸ்ட்டு பாப்பா கையில் வாங்கும்போது வீடியோ எடுக்கணும்னு எல்லாம் சொல்லியிருந்தேன். பட் எனக்கு வந்து சி செக்ஷனுங்கிறனால எல்லாரும் அந்த டென்ஷனில் எல்லா பக்கம் கோட்டை விட்டாங்க. யாருமே வீடியோ எடுக்கல. என்கிட்ட பெருசாக ஒரு போடுற மாதிரி என்கிட்ட பெருசாக ஒரு ரெக்கார்டிக்கல் எந்த வீடியோவும் என்கிட்ட கிடையாது. பட் கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல். அப்போ தான் நாங்கள் அழுது பார்த்தோம். நான் இதுக்கு நான் அழுது பார்த்ததே கிடையாது. நான் இப்போ மட்டும் கிடையாது, நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். நான் டெலிவரி டைமில் நீங்கள் அழுகிறத பார்த்தே தரணுன்ட்டு. கடைசியில் அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. நானே இன்னும் பார்த்ததில்ல. பாப்பாக்காக ஃபர்ஸ்ட் ஆனந்த கண்ணீர் விட்டுருக்காரு அவர். நைஸ். ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. மிஸ் பண்ணிட்டோம்டா. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.